ஸோ கைஸ் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா சேனலுக்கு ஆடியோ குவாலிட்டி அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் அண்ட் அப்கிரேடு பண்ணிட்டோம். வெல்கம் டு கார் கல்பிரிட்ஸ். என்ன வீடியோக்குள்ளே போகலாங்களா? த ரீசன் வை வி சூஸ் போயா M1 மைக்குன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தான். பட்ஜெட்டில் ஒயர்லெஸ் தேடும்போது எங்களுக்கு குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி அவ்வளோக்கா இல்லை நாங்கள் ரிசர்ச் பண்ணதில். ஸோ அதான் பழசாக இருந்தாலும் ஒயர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம போயா M1 யூஸ் பண்ணலான்னு சொல்லி இந்த மைக்கை வாங்கிட்டோம். அண்ட் இதோட குயிக் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ கைஸ் நாங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லைட்னிங் டு 3.5mm ஜாக்கும் வாங்கியிருந்தோம். இதோட டச் அண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா செம ப்ரீமியமாக இருக்குது அண்ட் இட் காஸ்டட் அரௌண்ட் 900 rupees. இந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அவ்வளோக்கா இல்லை. உண்மையை சொல்லணும்னா ஒயர் ரொம்ப தின்னாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ஆப்பிள்னா பே பண்ணி தான் ஆகணும். இப்போ போய் M1 மைக்கோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பவுச்சில் மைக்கும் கொடுத்துருக்குறாங்க. மைக்கோட ஒயர் வந்து சரியான லென்த்து அண்டு குவாலிட்டியாகவும் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சரிஸ் சம்திங் கொடுத்துருக்காங்க. லைக் வந்து காலர் கிளிப்பு, வின் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சு, தென் வந்து பேட்டரி அண்டு வந்து மைக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800 rupees வந்துச்சு. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஐஃபோன் மைக்கில் எடுத்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயா M1 எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ கைஸ் இது வந்து போயா M1 அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.